இன்றைய நாள் அக்டோபர் 31ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் திருநாள். மிக முக்கியமாக அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, அதுலேயும் அஷ்டமி திதி. இந்த நாள் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா, கடக ராசி அல்லது கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் தேன் ஊற்றி சாப்பிட்டு போனீங்கன்னா அப்படியே பிராயச்சித்தமாக மாறும். மனசு கலங்காது. புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்காது. எந்த விஷயமே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் சார், இதை நம்மளால் முடிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த நாள் முடிக்கிறது தான் உங்களுடைய ஒரே டார்கெட். அது கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. கலங்கவே இருக்காது. கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது மின்னல் வேகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார், வந்துட்டாங்கய்யாங்கிற மாதிரி. இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக செய்வீங்க. நிறைய ஏற்றங்கள் இருக்கும், நல்ல வெற்றியை கொடுக்கும். மெயினான விஷயம் ஒரு கிளாரிட்டியோட விஷயத்தை முடிக்கிறது. இன்னொன்று, உங்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்காது, எல்லாருக்குமே சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை அது இந்த நாள் மேஷத்துக்கு அற்புதமாக இருக்கப்படுறது. மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல் மணல் கட்டுமானம் சார்ந்த தொழில், பொலிட்டிக்கல் கனெக்ட் ஆகக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ரொம்ப நாளாக தங்கி இருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இந்த நாள் டக்குன்னு அடுத்த ஊரில் டேக் ஆஃப் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நிவர்த்தியை கொடுக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகளை பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த நாள் நீங்கள் எதை எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு வேகத்துடன் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாளாக ரிஷபத்துக்கு இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பொன்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் நட்சத்திரம் சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதுவாகவே கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை பெரிய பஞ்சாயத்தை ஓடின்னு இருக்கு, நான் ஒரு ரேட் சொல்கிறேன், அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இன்றைய நாள் உட்காந்து பேசும்பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் இன்றைய நாள் ரொம்ப சாதகமாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ளைட்லலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஏற்றங்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். எல்லா காரியத்திலையும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சார்ந்த உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மெயினாக ஏதோ ஒரு இடத்துல இந்த நாள் அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் மெயினாக வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது தயவுசெய்து ஆவணங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அந்த இடத்துல போய் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை, லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சில பேர் அதை கூட பார்க்க மாட்டாங்க, பல வருஷமாக அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாட்களில் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே கொஞ்சம் ஆண்களிடம் வாக்குவாதம் இல்லாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆண்கள் கோவப்படுறது காரியத்தை கெடுத்துரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருகப்பெருமான மனசார பொடிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். அதுக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, விவேகம் கலந்த ஒரு பெரிய ஒரு விஸ்டம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். கேத்து இருக்குது ராசி லக்னத்தில். கேத்து இருக்கிறதோட சந்திரன் என்ற நட்சத்திரம் அவிட்டத்துடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசி லக்னத்தின் மேலே விழுகிறது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது. உங்களோட உங்கள் மனைவி தான் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, உங்களோட உங்கள் கணவர் தான் அதிக புத்திசாலி. இந்த டைம் பீரியடில் பொதுவாக எந்த விஷயத்தை பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும்னு உட்காந்து கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது வியாபாரம் ஏற்படக்கூடிய ஸ்தானங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த என்ன சொல்கிறது, பார்ட்னர்ஷிப்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், கூட்டாளிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த நாள் கொஞ்சம் உட்காந்து பேசினீங்கன்னா கப்புன்னு அடங்கிடும். ரொம்பலாம் இருக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிச்சிங்கன்னா போகிறோம். அமோகமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் என்ன உடம்போ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது.
இந்த மாதிரி நாட்களில் சில பேருக்கு வந்து வயிறு உபாதைகள், சில பேருக்கு அல்சர், சில பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பகையை பாராட்டாமல் இருக்கிறது நல்லது. யாராவது ஒருத்தர் பகை ஒருத்தர் மேலே வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பர்ரா, அவனை முடிச்சிட்றான் அப்படின்லாம் வந்து பாராட்டக்கூடாது. விட்டுறா கண்ணா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக நடக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அந்த கத்தியை வந்து தீட்ட பதமாயிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக யார் தொட்டாலும் அது வெட்டும், நீங்களே தொட்டாலும் வெட்டும். அப்போ நீங்கள் பாராட்டுற பகை உங்களையே வந்து தாக்கும். அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நம்ம அனுகூலமாக போகிறது, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் பட்சத்தில் மன நிம்மதிக்கு அதுதான் நல்லது, உடம்புக்கு அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து நோய் வராமல் இருக்கணும்னா பகையை கட் பண்ணுறது தான் பெட்டர். தேவையில்லாமல் பெருசாக்கிறது நல்லது கிடையாது. மனசு மாறிச்சு, மனசு கெடுதுன்னா உடம்பும் கெடும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை மாதிரி பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. மெயினாக கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரமோட்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த விதமான குழப்பமும் கிடையாது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். பொறுமையாக ஒரு காரியத்தை நடக்கிறதுங்கிற மாதிரி அமோகமாக இருக்குது. எதுலேயுமே உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுலேயுமே பிரச்சனை பெருசாக்கக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எடுத்தமா அந்த விஷயத்தை முடிக்கிறமா ஒரு டார்கெட்டை வச்சு அடிச்சிங்கன்னா சிக்ஸர், அவ்வளோதான். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பொதுவாகவே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும். இந்த மாதிரி நாட்களில் தான் வீடு அமையும். பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஏரி இருக்கும், இல்லையோ ஒரு நீர்நிலை இருக்கும். இந்த மாதிரி இடத்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக, இல்லைன்னா ஒரு சாக்கடை கால்வா, இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். அதான் நான் சொல்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய பெரிய தன பிராப்தமும் சரி, நிறைய பேருக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும். தேவையான பணம் எல்லாம் தாராளமாக வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிறது, முடிச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் இன்றைய நாள் வந்து ஒரு உச்சிதம், விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதாவது என்னென்னா, மற்றவங்கள பற்றி பேச வேஸ்ட் தான் ஆகும் டைம். இந்த மாதிரி நாட்களில் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. மிக முக்கியமான வழிபாடுகளில் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபஜயஸ்தானத்தில் போய் பொதுவாக சந்திரன் உட்காந்து ஒப்பிட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது வலிமையை கொடுக்கறது. நீங்கள் எந்த விஷயத்த பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த முடிச்சே தீருவீங்க. செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு வீரியம் கொண்ட ஒரு கிரகம், அதுவும் அவிட்ட நட்சத்திரம் பயங்கரமான வலிமை கொண்ட கிரகம். அவங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே முடியாது. அவங்களால தூங்க முடியாது, அதனால் மற்றவங்களால தூங்க முடியாது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பயங்கரமான ஏற்றம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அசாத்தியமாக இருக்கும். ஒருவேளை நிலம் வைக்கணும், வீடு வைக்கணும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு நட்பின் மூலியமாக ஒரு நற்செய்தி இந்த நாள் தாராளமாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக ஆண்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காக்கி நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தன பிராப்தம் உண்டு. ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கிறேன் சார், கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி எடுத்திருக்கேன் சார், இதெல்லாம் பண்ணலாமா? சில பேர் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேன் சார், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் யாரெல்லாம் போர் போடுற பிஸ்னஸில் இருக்கீங்களோ, இல்லை தோன்ற பிஸ்னஸில் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டமால் டிமில் தான் பேசுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பேசுறது, தேன் தடவிய வார்த்தைகள் பேசுறது, எமோஷனே இல்லாத பேச்சு இன்றைய நாள் இருக்கும். நான் சொல்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும். வித் எமோஷன், மற்றவங்களுக்கும் மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எம்பத்தி இஸ் வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டுடே. நீங்கள் பேசுகிறது எப்படின்னா நல்லா உப்பு காரம் தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளியும் சரி. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய நல்ல விஷயம் தான் நடக்கும். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ ரிட்டர்ன்ஸ் அப்படி இருக்கும், அவ்வளோதான். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் சமாச்சாரம். இன்றைய நாள் வேறு நியூஸே கிடையாது, நோ நியூஸ்.
நீங்கள் என்ன விஷயத்த முடிவு பண்ணுறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நான் சொல்லிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்காக தோணும். அப்போ தான் அதை நீங்கள் செய்வீங்க. இந்த மாதிரி நாட்களில் உங்களுடைய முயற்சி ஆகட்டும், நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். பலவிதமான சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. புது முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு கிளாரிட்டியோடு நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். கோவத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க. நல்ல விஷயங்கள், அதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அது கும்பத்தில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக பெண்கள் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை பெருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புலிங்கேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாவம் அவங்களால முடியாது, ஏதோ ஒரு விஷயம் வேணுங்கம்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். சரி இது பண்ணலாமா வேணாமான்னு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனில் இல்லை பண்ணிடலான்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுலேயுமே பயப்படாமல் ஒரு விஷயத்த முடிக்கணும்னா இன்றைய நாள் அதை முடிக்கலாம். நிறைய ஏற்றங்கள் இருக்குது. ஒரே விஷயந்தான், பொறுமையாக ஒரு விஷயத்த முடிக்கணும், கோவப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம நிறைய அலைச்சல் இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். நீங்களாக பண்ணிங்கன்னா ஓகே, இல்லை யாராவது கேட்குறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கால்குலேட் பண்ணி பண்ணுறது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய, ஆன்மீகத்தில் மிக அதிகமான நாட்டம் இருக்கக்கூடிய நாளாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கவலை இருந்துருக்கும். அப்படி ஒரு கவலை வந்ததுன்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ராமானுஜர்கிட்ட சாஷ்டாங்கமாக நீங்கள் காலில் விழுந்து சேவிக்கும் போது அந்த ஆதிசேஷனே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் மெயினாக கும்பத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுவிற்கு, மேஷத்திற்கு அமோகமாக இருக்குது. எல்லா காரியத்திலையுமே கண்டிப்பாக வீரியம் விஜயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணுகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.